ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கதைப்போமா. நாம இன்னைக்கு த கன்ஃபெஷனோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ கடைசியா வந்து அந்த ஆஃபீஸர் ஹீரோவோட சட்டைய பிடிச்சு கேட்டிருப்பார் இல்லையா, யாரை பத்தி நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறப்பவே அந்த லேடி வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா உள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த ஆஃபீஸரும் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாரு. ஸோ இவனுக்கு கொஞ்ச நேரத்திலேயே நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிடும், அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவான். அந்த ஆஃபீஸ் லேடி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. போற வழியில இந்த மாதிரி இந்த பையனுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் சர்ஜரி நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு செக்கப்புமே மேஜரா பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி அவனோட மெடிக்கல் ரெக்கார்ட் எல்லாமே இவங்க கிளியரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க கோவமா போன ஆஃபீஸர் வந்து அவரோட ஃபோன வந்து மிஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அத எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஹீரோவோட ஆஃபீஸ்க்கே வருவாரு. அங்க வந்து பார்த்தா, போர்ட்ல வந்து இவரோட ஃபோட்டோ, அந்த சிஇஓ, இவங்க அப்பா, அவங்க கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லாரோட ஃபோட்டோவும் லிங்க் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு மைண்ட் மேப்பே ஹீரோ வந்து போட்டு வச்சிருப்பான். இதையும் வந்து அந்த ஆஃபீஸர் வந்து படிச்சுட்டு அங்கருந்து கெளம்புறாரு. இங்க ஹாஸ்பிட்டல்ல அந்த லேடியுமே, டாக்டருமே இப்ப வந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறத பார்த்தாலே, இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப அந்த டாக்டர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, "ஹீரோக்கு அந்த விஷயம் தெரியுமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல, இன்னும் இல்ல" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு தெரியுது. ஸோ அது என்ன அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்க அந்த ஆஃபீசர் என்ன பண்றாரு அப்டின்னா, அந்த போர்ட்ல இருக்க எல்லா மேப்பையும் வந்து பார்த்திருப்பார் இல்லையா? ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்டிங்கிற மாதிரி ரீகால் பண்ணி பார்க்குறாரு. அவங்க தான் ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து கால் வந்திருக்கும். இந்த மாதிரி இங்க ஒரு ஷூட்டிங் சவுண்ட் வந்து கேட்டுச்சு அப்டிங்கிற மாதிரி. இவரும் அத பார்க்கறதுக்காக தான் போயிருப்பாரு. பார்த்தா அங்க வந்து அந்த மிலிட்டரி ஆஃபீசர் இறந்து கிடப்பாரு. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லயே ஹீரோட அப்பா என்ன பண்ணியிருப்பாருன்னா, கையில கன்னோட நான் தான் இவன கொன்னேன் அப்டிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த ரூம்ல இவங்க 2 பேர் தவிர்த்து 3வதா ஒரு ஆள் இருப்பாரு. யார் அப்டின்னா, நம்ம அடிக்கடி காட்டுறாங்க இல்லையா? ஒரு கம்பெனியோட சிஇஓ அவரு தான். ஸோ ஆக்சுவலா அவர் யாரு அப்டின்னா, நம்மளோட ஹீரோட அப்பாவும் ஒரு மிலிட்டரி ஆஃபீசர். இறந்து போன ஆளும் ஒரு மிலிட்டரி ஆஃபீசர். இவங்களுக்கெல்லாம் ஹெட்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? அவர் தான் யாருன்னா சிஇஓவா இருந்திருப்பாரு. தென் அகைன் அந்த பதவியில இருந்துட்டு தான் ஒரு கம்பெனியோட சிஇஓக்கா மாறியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த சீன வந்து அவரு வந்து நெனச்சு பார்க்குறாரு. இந்த சைடு ஃப்ரெண்டு அவளோட வீட்ட மறுபடியும் இந்த தேடி பார்க்குறா. அவங்கள அப்பா சம்மந்தமா ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி. அப்படி வீட்ட தேடி பார்க்குறப்ப அவ கைக்கு வந்து ஒரு டைரி வந்து கிடைக்குது. ஸோ என்ன டைரி அப்படிங்கிற மாதிரி அவ அத படிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க ஆஃபீசர் என்ன பண்றாரு, டைரக்ட்டா அவங்க அப்பாவையே போய் பார்த்துரலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெயில்ல போய் பெர்மிஷன் கேட்குறாரு. ஆனா, அவங்க அப்பா தான் யாரையுமே வந்து அலோவ் பண்றது கிடையாது இல்லையா? ஸோ அதனால திரும்பி வந்துடுறாரு. அப்பதான் என்னன்னா ஆஃபீசருக்கு வந்து தெரிய வருது. இந்த மாதிரி ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் அப்படிங்கிறது. இங்க ஜெயில்ல ஹீரோவோட அப்பா வந்து காட்டுறாங்க. இவரு வந்து என்ன நெனச்சு பார்க்குறாரு அப்டின்னா, இவரு வந்து அரெஸ்ட் ஆனப்ப அந்த சிஇஓ வந்து பார்க்க வந்திருப்பாரு. அவரு வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்டின்னா, "நீ யாரையுமே பார்க்கக்கூடாது. பார்த்து எதுவுமே பேசக்கூடாது. உன் பையன கூட நீ பார்க்கக்கூடாது. இப்படிலாம் நான் சொல்ற பேச்ச நீ கேட்டிருந்தேன்னா, உன் பையன நாங்க நல்லா பார்த்துப்போம்." அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல் பேசுறாரு. அதுக்கு ஹீரோவோட அப்பாவும் என்ன சொல்றாங்க அப்டின்னா, சரி. ஆனா என்னோட பையனுக்கும், எனக்கும் எதுவுமே ஆகக்கூடாது. எங்க 2 பேருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்டின்னா, அந்த ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காவே உலகத்துக்கு போயிரும். அதுக்கப்புறம் நீங்களே பார்த்துக்கோங்க. அப்டிங்கிற மாதிரி பேசினதெல்லாம் இவரு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆஃபீசர் வந்து ஹீரோவ ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வந்திருப்பார் இல்லையா? ஸோ இப்பதான் வந்து எதுக்காக அந்த சஸ்பெக்ட்டோட கேஸ வந்து இவன் எடுத்திருக்கான் அப்டிங்கிற விஷயம் வந்து ஆஃபீசருக்கு வந்து தெரிய வருது. இங்க அந்த சிஇஓவும் பிரசிடென்ட் எலக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பையனும் என்ன பண்ணியிருப்பான்னா, கேண்டிடேட்டா நின்றுப்பான். ஸோ வாட் ஃபியூச்சர் பிரசிடென்ட்டும் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஆ வாக்குகள் வந்து அதிகமாவே இருக்கும். ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆர்மிக்கு தேவையான வெப்பன்ஸ்லாம் வாங்குறதுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிட்ட வந்து ஒரு டீலிங் பண்ணியிருக்கலாம். நம்ம அங்கருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிஇஓ வந்து பேசிட்டு இருக்கா. பிரசிடென்ட் அந்த பையன் வந்து ஓவராவே பேசுறான். இந்த ஹைரார்கி எப்படி இருக்கும் அப்படின்னா, சிஇஓ வந்து ஃபர்ஸ்ட்டு கீழ் லெவல். அதுக்கு மேல பிரசிடென்ட் இருக்கான் இல்லையா? அவன் வந்து 2வது லெவல்ல இருப்பான். இங்க அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு வந்து டைரிய வந்து படிச்சுட்டு இருந்திருப்பா இல்லையா? அவங்க அப்பாவோட டைரிய. ஸோ அதுல வந்து ஒரு ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட் வந்து இருக்கும். என்ன அப்டின்னா, ஆ
ப்ளூ ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். அது என்ன அப்படிங்கிற மாரி தெரியுமா அப்படின்னா, அவளோட ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்டு கிட்ட வந்து கேட்டு பாப்பா. ஸோ அதுக்கு அவரு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஆமா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து லீக் ஆச்சு. அதையுமே ஒரு போலீஸ் ஆஃபீசர் தான் லீக் பண்ணாரு. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கதா சொன்னாங்க அப்படின்னா, ப்ளூ ஹவுஸ் அதாவது ஒயிட் ஹவுஸ்ன்னு இல்லையா? அததான் ட்ராமால ப்ளூ ஹவுஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்க வந்து இருக்கக்கூடிய ஆ பெரிய தலைகளோட கிரிமினல் ரெக்கார்ட் அவங்க வந்து அவங்களோட ஊழல் எல்லாமே க்கான ரெக்கார்டு அண்ட் எவிடன்ஸ் வந்து ரிப்போர்ட்ல இருந்ததா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்து பரவிட்டு இருந்துச்சு. ஸோ எந்த போலீஸ் ஆஃபீசர் வந்து அத வெளிய விட்டாரோ, அவரே இறந்துட்டதா சூசைட் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறமா. அப்படிங்கிற மாதிரி இவரு வந்து சொல்லுவாரு. அடுத்து ஆஃபீசர் மறுபடியும் ஹீரோவோட அப்பாவ பாக்க போவாங்க. ஆனா இந்த டைம் என்ன சொல்லிட்டு உள்ள போவாரு அப்டின்னா, "உங்க பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்" அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்கிற அவங்க அப்பாவும் பதறி போய் என் பையனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பாக்க வந்துருவாரு. ஸோ வந்தவர்கிட்ட "உங்க பையன் நல்லா ஒண்ணும் இல்ல நல்லா தான் இருக்கான். கொஞ்சம் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். இப்போ ஓகே தான். ஆனா உங்களுக்கு இந்த பொண்ண பத்தி தெரியுமா?" அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பொண்ணு கொலை கேஸ் நடந்திருக்கும் இல்லையா? அந்த பொண்ண பத்தி கேட்க, அவங்க அப்பா "எனக்கு அந்த மாதிரி யாரையுமே தெரியாது. இங்கருந்து கெளம்புங்க" அப்படிங்கிற மாதிரி கெளம்பி போயிருவாரு. இப்ப இந்த நடந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லும்போது, ஓகே. அப்ப அவங்க அப்பாவுக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியல. ஆனா, அந்த பொண்ணு ஏன் அந்த கேஸ் நடக்கிறப்ப கோர்ட் ரூம்ல இருந்துச்சு? அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. பட் எந்த ஒரு லீடுமே இருக்காதா? அப்பதான் ஆஃபீசர் வந்து ஒரு விஷயம் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு பொண்ணு இறந்திருப்பா இல்லையா? அதே மாதிரி ஒரு பொண்ண வந்து கொன்றுப்பாங்க. எனக்கு என்னமோ 2 பேரோட கில்லரும் வந்து ஒரே ஆளு தான் தோணுது. நம்ம ஏன் வந்து அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸ வந்து விசாரிக்க கூடாது? மேபி அதுல வந்து உங்க அப்பா கேஸ்க்கான லீட் கிடைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோவும் வந்து ஹெல்ப் பண்ண ஒத்துக்குவான். இப்ப 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை கேஸ் நடந்துச்சு இல்லையா? அத வந்து நோண்ட ஆரம்பிப்பாங்க. அந்த டைம்ல அந்த கொலை கேஸ்க்கு வந்து 2 சஸ்பெக்ட் இருந்திருப்பாங்க. 2 பேருமே அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான். ஸோ ஒருத்தன் அந்த டைம்ல மிலிட்டரி பிரிசன்ல இருந்திருப்பான். ஸோ அதனால அவன விட்டுருவாங்க. இன்னொருத்தன் இருப்பான் இல்லையா? அவன விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போகும்போது, ஓகே அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வேலை பார்த்த இடத்தையும் பார்த்துரலாம் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறப்ப, அங்க என்ன ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா, அந்த பொண்ணு சாகுறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து சில மெடிசன்லாம் காணாம போயிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. என்ன மெடிசின் அப்படின்னா, அத ட்ரக்கா கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெடிசின் தான் காணாம போயிருக்கும். இப்போ அந்த பொண்ணோட இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? ஸோ அவனோட ரெக்கார்டெல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப, அதே மெடிசன வந்து அப்யூஸ் பண்ண காரணத்துக்காக இவன் ஜெயில்ல இருந்திருக்கிற ஒரு ரெக்கார்டும் வந்து ஆஃபீஸருக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால அவன மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. இப்ப இந்த 2 ஆள பார்த்தோனே என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த பாய் ஃப்ரெண்ட் ஓட இவங்களும் தொரத்தி, "உனக்கு வந்து தெரியுமா? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட யார் கொன்னாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி?" அப்படிங்கிற மாதிரி கேட்கிறப்ப, "இல்ல, இல்ல எனக்கு தெரியாது. அதான் இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தானே அவன்ட்ட நீங்க கேட்கலாமே." அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் வாய விடுவான். அவன் தான் மிலிட்டரியில இருந்தானே அப்படிங்கிற மாதிரி, இவன்கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு கிடைக்காது. அதனால என்ன பண்ணிருவாங்கன்னா, விட்டுட்டு கிளம்பிருவாங்க. அதே டைமு இங்க ஃப்ரெண்ட் வந்து அவங்க அப்பா டைரிய வச்சு பார்த்துட்டு இருக்கா இல்லையா? அதுல இன்னொரு நியூஸ் கிடைக்கும். அவங்க அப்பா சாகுறதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. இது வந்து பார்க்குறப்ப ஒரு 1 வாரத்திலேயே 3 பீப்பிள் இறந்து போயிட்டாங்க. அது எல்லாமே வந்து நேச்சுரல் ஒரு ஆக்சிடென்ட்டா இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, இது ஒரு சரியில்ல அப்படிங்கிற மாரி தோணுது இல்லையா? அதே மாதிரி தான் அவளுக்கும் வந்து ஏதோ இது ராங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுல ஒன் ஆஃப் த பெர்சன் யாரா இருப்பாங்கன்னா, ஒரு லாயர் வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிருப்பாங்க. சரி அவங்கள மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அட்ரஸ் எடுத்துட்டு இவன் வந்து பார்க்க போயிருப்பான். இப்ப ஆஃபீஸரும், ஹீரோவும் அந்த பாய் ஃப்ரெண்ட விசாரிச்சுட்டு வருவாங்க இல்லையா? அப்பதான் ஹீரோக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கேஸு. அது எப்படி அவன் ஆளோட எக்ஸ வந்து பேர் வந்து இவனுக்கு இன்னுமே கிளியரா ஞாபகம் இருக்கு. ஏதோ சஸ்பெக்ட் அப்டின்னா, இவ்ளோ ஞாபகம் இருக்காது. கண்டிப்பா இதுக்கு முன்னாடி ஏதோ இருக்கு அப்டிங்கிற மாரி ஸ்ட்ரைக் ஆகுறது. இவங்க 2 பேரும் திரும்பி போய் பார்ப்பாங்க. அந்த டைம்ல என்ன ஆகும் அப்டின்னா, அவன் சாகுற நெலைமையில இருப்பான். என்னன்னா வாயிலேருந்து நொரலாம் தள்ளிட்டு. அந்த சாகுற டைம்ல தான் என்ன சொல்லுவான் அப்டின்னா, நான் அவனோட பாய் ஃப்ரெண்ட வந்து அந்த இடத்துல பார்த்தேன். அன்னைக்கு அவன் தான் அந்த பொண்ண கொலை பண்ணான். அப்டிங்கிற மாதிரி கடைசியா ஆஃபீஸர்ட்ட சொல்ட்டு, அவன் அங்கருந்து இறந்து போயிருவான். ஸோ இந்த விஷயத்த எல்லாமே யாரோ தூரத்துலருந்து ஒரு ஆள் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் யாருன்னு ஃபேஸ நமக்கு ரிவீல் பண்ணல. எங்க ஃப்ரெண்டு அந்த அட்ரஸ் எடுத்து வந்து பார்க்க வந்திருப்பா இல்லையா? அந்த லாயரோட வீட்ட. ஆனா, அங்க அவ யார பார்க்குறா அப்டின்னா, அந்த ஆஃபீஸ்ல ஒரு லேடி வந்து வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களோட வீட்டுக்கு தான் போயிருப்பா. ஸோ பார்த்தா அந்த லாயரோட அம்மா தான் அந்த ஆஃபீஸ் லேடி அப்டிங்கிற மாரி காட்டுறாங்க. இந்த சைடு
ஹீரோவும் ஆஃபீஸரும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, அந்த இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா? ஸோ அவன் தான் பார்த்தேன்னு சொன்னான் இல்லையா? அவங்க வீட்ட வந்து செக் பண்ணி பார்த்தா, அந்த வீட்ல யாருமே இல்ல அப்டிங்கிற மாதிரி இருக்கும். சரி வீட்ல தான் ஆள் இல்லையே! ஏதாவது இவங்களுக்கான பில்லு, மெயில்ஸ் ஏதாவது வந்திருக்கா? அப்டிங்கிற மாரி செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ ஒரு கரண்ட் பில் கிடைக்கும். அதுல அந்த வீட்டோட ஓனர் பேர் இருக்கும் இல்லையா? அதுல யார் பேர் இருக்கும் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஒரு நர்ஸுக்காக வாதாடியிருப்பான் இல்லையா? அந்த பொண்ணோட பேர் இருக்கும். ஸோ அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகும். அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும், நர்ஸுக்கும் ஒரே சர்நேம் இருக்கும். அவங்க வந்து சிப்லிங்ஸ் அப்டிங்கிற உண்ம வந்து தெரிய வருது. ஸோ அடுத்து அந்த பாய் ஃப்ரெண்ட வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்களா? இல்லையா? அப்டிங்கிறத வரப்போற அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் ஹேவ் a நைஸ் டே காய்ஸ்.